Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா 13ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு படிக்க போகிறோம். போன பாடத்தில் இதை துவங்கினோம். இதனுடைய தலைப்பு என்ன? மனம் திரும்புங்கள், இல்லையெனில் அழிவீர்கள். ரிப்பெண்ட் ஆர் பெரிஷ். போன வாரத்தில் நம்ம 21 வசனங்களை முழுமையாக படிச்சிட்டோம். என்னெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் பார்த்துடலாம். லூக்கா 13 1 முதல் 5 வரைக்கும் மனம் திரும்புதலின் அவசரம் அல்லது அவசியம்னு சொல்லலாம். The urgency or importance of repentance. லூக்கா 13 6 9 வரைக்கும் கனி கொடுக்காத அத்திமரத்தின் உவமை. The parable of the barren fig tree. லூக்கா 13 10 17 வரைக்கும் ஓய்வு நாளில் இயேசு குணமாக்குதல். Jesus heals on the Sabbath. 18 21 வரைக்கும் கடுகு விதை மற்றும் புளித்த மாவு பற்றிய உவமைகள். The parable of the mustard seed and yeast. ஸோ இன்னைக்கு நம்ம 22ஆம் வசனத்துலேருந்து படிக்க போகிறோம். இன்னும் 2 பகுதிகள் இருக்குது நம்ம படிக்கிறதுக்கு. லூக்கா 13 22 33 வரைக்கும் இடுக்கமான வாசல், த நேரோ டோர் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம படிக்க போகிறோம். வசனத்தை வாசித்திரலாம். லூக்கா 13 22 23. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து அவர் வந்ததான நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக எருசலேம் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் போதனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களிலே ஒருவன், ஜனக்கூட்டத்திலே இருக்கிற ஒருவன் இயேசுவை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்குறான்? ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் பேர் தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பல வகையிலே ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து போன அந்த உவமையில கூட சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்திலே ஏற்பட போகும் அந்த ஊழல்களை குறித்து முன்கூட்டியே அவர் எச்சரிக்கிறதை பார்க்கலாம். ஒரு கடுகு விதை உவமை சொன்னார். அதே மாதிரி ஒரு புளித்த மாவு எப்படி கொஞ்சம் புளிப்பு அந்த முழு மாவையும் அது கெடுக்கிறதோ, அதே போல கொஞ்சம் பாவம் தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்பதை தெளிவாக சொன்னார். இப்படி சொல்லும் பொழுது இந்த மனுஷனுக்கு ஒரு கேள்வி வந்து விட்டது. இவ்வளோ டஃப்பாக இருக்குமோ? அப்போ எப்படி தான், யார் தான் ரட்சிக்கப்படுவாங்க? கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், யூதர்களாக அவங்க பிறந்துட்டாலே அவங்க ரட்சிக்கப்பட்டதாக அவர்கள் கருதினார்கள். யூதர்களுக்கு மட்டுமே பரலோகம் கொடுக்கப்பட்டதாகவும் கருதினார்கள். ஸோ அவனுடைய கணக்கின்படி எல்லா யூதர்களும் தானே வரப்போகிறாங்க. ஆனால் இயேசு இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதற்கு ரொம்ப காரியங்களை இடுக்கமாக பண்ணுறாரோ அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணி இந்த கொஸ்டினை கேட்குறத பார்க்கலாம். ஆண்டவர் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் பாருங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த இடத்துல இயேசு வந்து சொல்றாரு, நீங்கள் பரலோகத்திற்கு போகக்கூடிய வழி என்பது அது இடுக்கமான வாசல் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்கே சொல்றத பார்க்கலாம். இப்போ இது மாதிரியே தான் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன யோசித்து கொள்றாங்கன்னா, நாங்கள் கிறிஸ்டியனா பிறந்ததுனால கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குமே இயேசு கொடுத்திருக்கிற இந்த பதில் மிகவும் முக்கியமானது. ஆகவே இதை நம்ம பொறுமையாக தெளிவாக இதை ஆராய வேண்டும். ஸோ இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷனுக்கு அது இலவசமாக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுவதற்கு நமக்கு ஒரு தீவிரமான ஒரு பிரயாசமும்
மிகுந்த கவனமான சுய பரிசோதனையும் தேவை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. Salvation requires our earnest effort, our urgent attention and our careful self-examination. இப்போ இந்த தீவிர பிரயாசம் என்று சொல்லும் பொழுது நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும். இது என்ன அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பை குறித்த அந்த மனப்பான்மைன்னு சொல்லலாம், இல்லட்டா ரட்சிப்பை குறித்ததான அந்த ஆசை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசை, அந்த துடிப்பு, அதை தான் நம்ம இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுக்கிறார்? இவன் கேட்கறது கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் வைத்து அவன் கேட்கிறான். ஆனால் இயேசுவோ நீ ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம் என்பது போல இந்த இடத்துல சொல்றார், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், நீ போணும் அப்படின்றத ஆண்டவர் இண்டிவிஜுவலுக்கு கொண்டு வருகிறதை பார்க்கலாம். முதலாவது இந்த இடுக்கமான வாசல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீங்க பார்க்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கேட் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது பக்கத்திலேயே ஒரு சின்ன ரோலிங் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைம் ஒருத்தர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நுழைய முடியும். அப்போது ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ரட்சிப்பு என்பது ஒரு தனி நபருடைய ஒரு விஷயம். அவர்கள் உண்மையாக மனம் திரும்பும் பொழுது இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ வாசல் இல்லைன்னா டோர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் இந்த வாசல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இங்கே ஆண்டவர் கிளியராக சொல்லிட்டாரு, யார் இந்த வாசல்? இது இயேசுவை குறிக்கிறது. இயேசுவை அல்லாமல் நம்ம பரலோகத்திற்கு போக முடியாது. இப்போ பாருங்க, நிறைய மதங்களில் நம்ம பார்க்குறோம், எப்படி ஆறுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கடலில் போய் சேருகிறதோ அதுபோல எல்லா மதங்களும் ஒன்றுதான். அவரவருக்கு விருப்பம் போல அவரவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே கடவுளை தேடுகிறார்கள். ஆனால் கடைசியில் எல்லாமே ஒன்றாக போய் ஒரே இடமான சொர்க்கத்துக்கு தான் போய் சேரப்போகிறது என்று சொல்லி நம்புகிறார்கள். ஆனால் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவால் மட்டுமே இந்த பரலோகத்திற்கு நுழைய முடியும். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப இயேசு மட்டும்தான் ஒரே வாசல். ஜீசஸ் இஸ் த ஒன்லி டோர் டு காட் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்படி சொல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே மத்தேயு சுவிசேஷத்தை படித்திருக்கிறோம். அதில் மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லுகிற அந்த பிரசங்கத்தை பல வாரங்கள் படித்திருக்கிறோம். பெரும்பாலான வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசு செய்த முதலாவது பிரசங்கமே இந்த மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் தான் இயேசு செய்த எல்லா பிரசங்கங்களுக்கும் அடித்தளமாக இருந்தது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை நம்ம ரொம்ப கிளியராக படித்தோம் இல்லையா? இந்த மலை பிரசங்கத்தில் 9 விதமான நல்ல குணங்களை படித்தோம், 9 விதமான கெட்ட குணங்களை படித்தோம். அதற்கு பிற்பாடு சீஷர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர் மெட்டஃபரா பயன்படுத்துவார். 2 வாசல்கள் அப்படின்றத சொல்லி கொடுப்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் இடுக்கமான வாசல், இன்னொரு வாசல் விசாலமான வாசல். அப்போ அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சிலர்னு சொல்லியிருக்கார். ஆனால் விசாலமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இப்போது இந்த உதாரணத்தை கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு பெரிய கேட் இருக்கு, ஒரு சின்ன கதவு, ஒரு நெருக்கமான இடுக்கமான ஒரு வாசல் இருக்குன்னா பெரும்பாலான ஜனங்கள் எதில் போக ஆசைப்படுவாங்க? அதான் பெரிய கேட் இருக்கே அதில் போங்க அப்படி தானே சொல்லுவாங்க.
ஆனால் மத்தேயு சுவிசேஷத்துல மிக தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவன் உண்டாகும், மற்ற அந்த விசாலமான வாசலிலே பிரவேசிக்கிறவர்களுக்கு அழிவு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது, இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும், மற்றவர்கள் நரகத்திற்கு தான் போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிற மாதிரி ஒருவேளை நம்ம கிறிஸ்தவத்துல பிறந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லாவிட்டால் நம்ம ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிடுவேன், வீட்டில் குடும்ப ஜபம் பண்றேன், என்னெல்லாம் கிறிஸ்டியன் பிராக்டிசஸோ கிறிஸ்தவ பயிற்சிகளோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், அதனால கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் இதற்கு இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்க பிரயாசப்படுங்கள்னு சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியில போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது சர்ச் மெம்பர்ஷிப் வச்சு சபையின் அங்கத்தினரா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா பிறந்திருக்கிறேன், அதனால நான் எளிதாக பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரயாசம் என்பது நம்ம எந்த பிரயாசமும் பட்டு ரட்சிக்கப்பட தேவையில்லை. ஆனால் இது சுய முயற்சிகளையோ இல்லாவிட்டால் நம்முடைய சுய சித்தத்தையோ இது குறிக்கல, போலியான மதங்களை இது குறிக்கல. இது இயேசு சொல்லிய வார்த்தைகளின்படி நம்ம நடப்பதை குறிக்கிறது. அவர் நல்ல மெய்ப்பன், ஆடுகள் அந்த நல்ல மெய்ப்பனினுடைய சத்தத்தை கேட்டு அறியும். இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்க, அவர்கள் திருடுகிறவர்கள், அவர்கள் கொல்லுகிறவர்கள், இவர்களுடைய சத்தத்தை இந்த ஆடுகள் கேட்காது என்று சொல்லி மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். பிரயாசப்படுங்கள் அப்படின்னு நமக்கு தமிழ்ல போட்டிருக்குல்ல, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அகோனிசோமாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து தான் அகனி அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்திருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஆத்லட் இருக்கான், ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருக்கிறான். அவன் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிற்பான். விசில் ஊதின உடனே அங்கிருந்து முயற்சி செய்து அவன் பிரயாசப்பட்டு ஓட ஆரம்பித்து எதை வரைக்கும் ஓடுவான் அப்படின்னா, அந்த கோலை ரீச் பண்ற வரைக்கும் ஓடுவது போல, அவன் பிரயாசப்படுவது போல கிறிஸ்தவ ஓட்டத்தை துவங்கின நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட அந்த ஜேர்னியில நீங்க போகணும். உங்களுடைய எஃபர்ட் தேவனோடு கூட கை கோர்த்து கொண்டு போக வேண்டும் என்பதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன யோசித்துக்கிறாங்கன்னா, நாங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால நிச்சயமா பரலோகத்துக்கு போயிடுவோம், கிரியையினால் அல்ல கிரியையினால் அல்லன்னு சொல்லி அவர்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போன பாடத்திலே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசம் நிச்சயமாக கிரியைக்கு வழி நடத்தும். அதுதான் உண்மையான விசுவாசம். அது கிரியைக்கு கொண்டு போகலைன்னா நம்ம விசுவாசிப்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி விசுவாசத்தோடு கூட இன்னொன்று ஒட்டி இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி கொடுத்தேன், கீழ்ப்படிதல். ஸோ இந்த கீழ்ப்படிதலும் இந்த கிரியையும் ரெண்டுமே இணைந்து காணப்படுகிறது. விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதுதான். ஆனால் இந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி விசுவாசம் அப்படின்னு சொன்னா அதன் தொடர்ச்சியாக கண்டிப்பாக கீழ்ப்படுதலும் இருந்துதான் ஆகணும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பவுல் சொன்னது போல மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். பவுல் அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சவர், புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றவர். ஆனா அவருடைய இருதய ஏக்கம் என்னவா இருந்தது? பிலிப்பியர் 3 படிக்கிறோம், எப்படியாயினும் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். அதனால இதுல என்ன ஆண்டு சொல்றான்னா, இந்த மனுஷன்ட்ட நீ மத்தவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்காத, நீ ரட்சிக்கப்படு. நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னா நீ தொடர்ந்து அந்த ரட்சிப்பையும் காத்து கொண்டு பிறருக்கும் இதை குறித்து அறிவி அப்படின்றத ஆண்டு சொல்றாரு. ஏன்னா இந்த கிருபையின் நாட்கள், இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பின் நாட்கள் அது சீக்கிரத்திலே முடிய போகிறது. அந்த வாசல் அடைக்கப்பட போகிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி விட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல இடுக்கமான வாசலுக்குள்ளே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரட்சிப்பை குறித்ததான நம்முடைய மனப்பான்மை. இந்த ரட்சிப்பின் வாசல், இந்த கிருபையின் வாசல் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும்.
அதற்கு பிறகு எவ்வளவு கெஞ்சினாலும் அது திறக்கப்படாது என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்த வசனம், லூக்கா 13:25. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். when God shuts the door, யாருமே திறக்க முடியாது. தேவன் கதவை அடைத்து விட்டார் என்று சொன்னால் ஒருவரும் திறக்க முடியாது. நிறைய காரியத்திலிருந்து அவருடைய செயல்பாடுகளை நம்மால விளங்கி கொள்ள முடியும். பாருங்களேன், மொத்தம் 10 கன்னிகைகள் குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 25 வாசிக்கிறோம். 5 புத்தியுள்ள கன்னிகைகள், 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். இவங்க 2 பேருமே கன்னிகைகள். அதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கன்னிகை அப்படின்னா என்னதுன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள். பவுல் சொல்றார்ல, இவர்களை கற்புள்ள கன்னிகையாக அந்த ஒரே புருஷனுக்கு அவர்களை கொண்டு சேர்க்கும்படியாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன். அப்போ இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். அதனால எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. இப்ப மணவாளனும் வந்தாரு. வந்துட்டு புத்தியுள்ள கன்னிகைகளை அழைத்து கொண்டு கதவு அடைக்கப்பட்டாயிற்று. பிந்தி வந்த இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கதவை இப்ப தட்டுறாங்க, எங்களுக்கு திறங்க. உடனே மணவாளன் சொல்றாரு, நான் திறக்க மாட்டேன், உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலைதான் வரும். இன்னொன்று, பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த மனுக்குலத்தை படைத்ததற்காக அவர் மிகுந்த மனவேதனை அடைகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மிகவும் கொடூரமாக இருந்தது. ஆகவே தாம் உண்டாக்கின மனுக்குலத்தை அவரே அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார். அந்த பாவம் நிறைந்த அந்த மனுக்குலத்திலே ஒரே ஒரு மனிதனை அவர் கண்டுபிடித்தார். அவனுடைய பெயர் நோவா. நோவாவை ஆண்டவர் ஒரு வேலையை செய்ய சொன்னார். செய்ய சொல்லி, நீ மனந்திரும்புதலை குறித்து இந்த ஜனங்களுக்கு நீ போய் பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். நோவாவும் அதற்கு கீழ்ப்படிந்து 120 வருடங்கள் இந்த ஜனங்களுக்காக பிரசங்கித்தும் ஒருவர் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொன்னான், 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்ய போதுன்னு சொன்னா. ஏன்னா அது வரைக்கும் அவங்க மழை அப்படின்றது என்னன்னே தெரியாதுல்ல. அவனை கேலி செஞ்சாங்க, அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எவ்வளோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நோவாவின் குடும்பத்தை மாத்திரம், நோவாவும் மொத்தம் 8 பேரை மாத்திரம் அவர் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார்? அந்த பேழைக்குள்ள அனுப்பினார். பேழைக்குள்ள அனுப்பிவிட்டு கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். இப்போ ஒருவேளை நோவா தான் அந்த கதவை பூட்ட வேண்டியதாக இருந்துச்சுன்னா, மழை பெய்ய பெய்ய அந்த கப்பலும் அந்த மழை தண்ணியில் அப்படியே ரேஸ் ஆச்சு. நம்பாத ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சாங்க. வீடுகள் முங்கினது, மரங்கள் முங்கினது, மலைகள் முங்கினது. இதை பார்த்த ஜனங்கள் நிச்சயமாக நம்ம மரித்து போவோம்னு சொல்லிட்டு, நோவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஒருவேளை நோவாட்ட சாவி இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? இறங்கி கண்டிப்பாக அவன் கதவை திறந்து விட்டுருப்பான். ஆனால் யார்கிட்ட சாவி இருந்துச்சு? கர்த்தர் அடைத்து வைத்தார். கர்த்தர் திறக்கவே இல்லை. இந்த எல்லா ஜனங்களும் அழிந்து போகிற வரைக்கும் இந்த நியாய தீர்ப்பு அன்று நடந்தது போல இன்றைக்கும் இந்த கிருபையின் காலம் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் கதவுகள் அடைக்கப்பட்டுவிடும். அதுக்கு பிற்பாடு எவ்வளவு கத்தினாலும் அது திறக்கப்படாது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13:26, 27. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினேரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப கதவு அடைக்கப்படும் பொழுது இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களாம், நாங்க உங்க பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்கோம் இயேசுவே, உங்க கூட நான் நல்லா சாப்பிட்ருக்கோமே, பந்தி இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசுவுக்கு ஃபெமிலியரான ஜனங்கள், இயேசுவுக்கு பழக்கமான ஜனங்கள் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்னதான் ஃபெமிலியராக இருந்தாலும் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இயேசுவை தெரியலாம், இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலைனா, நீங்கள் மனம் திரும்பலனா, பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளலைனா, நீங்கள் நிச்சயமாக எப்படி அழைக்கப்படுவீர்கள்? அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லி அழைக்கப்படுவீர்கள்.
என்ன சொல்லப்படுகிறது? உங்களை அறியேன். அப்ப இயேசு இவர்களை ரட்சித்தது உண்மைதான், இவர்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்தது உண்மைதான். ஆனாலும் அதை தொடர்ச்சியாக அவர்கள் காத்து கொள்ளாமல் அதை இழந்து போய் மறுபடியும் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போய் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி நடக்காமல் போனவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன். இப்படி சொல்லும் பொழுது மலை பிரசங்கத்திலையும் இதே காரியத்தை ஆண்டு சொல்வார். எப்படி சொல்வாரு? மத்தேயு 7:21-23 வரைக்கும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இங்க ரொம்ப கிளியரா இயேசு சொல்றாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நடக்கிறவனே அல்லாமல் சுய சித்தத்தின்படி சுகபோகமாய் வாழ்ந்து இந்த உலக சிற்றின்பங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தரை கண்டு கொள்ளாமல் இந்த பூமியிலே அவர் வாழுகிறவர்கள் ஒரு நாளிலே தேவனிடத்துல போய் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் கர்த்தர் அவர்களுக்கு வாசலை அடைத்து விடுவார். லூக்கா சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே ஆண்டவரே. இந்த இடத்துல கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னா இவங்களுக்கு இயேசு யாருன்னு ஏற்கனவே தெரியும். அதனால தான் சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினால தானே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால தான் பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது தேவனுடைய ஊழியத்தையுமே அவருடைய சித்தத்தின்படி செய்யாத கூட்டத்தார் அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு அப்படி தங்களையே மறந்து ஊழியம் செய்யற மாதிரி ஓடிட்டே திரியிறாங்க. அவருடைய உள்நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அதனால நம்மளும் செய்யணும், மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் போடணும், அப்பதான் 4 பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த காரியத்துக்காக தானே செஞ்ச, அதனால அதற்கான கூலி உனக்கு கிடைச்சிருச்சு இந்த உலகத்திலேயே. ஆனா உனக்கு பரலோகத்திற்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா நீ கனி கொடுக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்ப நீங்க சொல்லக்கூடாது, பைபிள்ல தானே போட்டிருக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லைன்னு அவர் தானே சொன்னாரு, அப்ப எப்படி ஆண்டவர் அவர்கள்லாம் நரகத்துக்கு தள்ளுவாரு அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவது என்பது நம்ம ஏற்கனவே 3 படிகளாக படித்திருக்கிறோம். ஆகவே நான் அதை விளக்கப் போவதில்லை. எல்லாருமே உண்மையா ரட்சிக்கப்படுறதில்ல. எதுக்காக ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஆண்டவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்றதுக்காக ரட்சிக்கப்படுறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு வீடு கட்டணும், என்னுடைய கடன் பிரச்சனை மாறணும், நல்ல வேலை கிடைச்சு நல்ல அந்தஸ்தோடு கூட பணக்காரனா வாழணும், இப்படி உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பெரும்பாலான கூட்டத்தினர் இருக்கிறார்கள். இதை குறித்து பார்க்கும் பொழுது எரேமியால ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 3:10 வாசிக்கிறோம், இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இயேசுலாம் வேண்டாம், அவர்களுக்கு இயேசு சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேணும். இந்த உலகத்தில் நான் நல்லா சந்தோஷமாக வாழணும். அதனால் அவங்க எப்படி மனம் திரும்பினாங்களாம்? அவங்கள வேதம் எப்படி சொல்லுது? துரோகி, இவள் கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி. ஆண்டவருக்கு தெரியும் இவங்க கள்ளத்தனமாக திரும்பினாங்கன்னா உண்மையாக திரும்பினாங்களான்னு சொல்லிட்டு. கள்ளத்தனமாக திரும்பினவங்களுடைய நிலை தான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். கள்ளத்தனமாக திரும்பிட்டு போய் கதவை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு திறக்கல. சர்ச்சில் உட்காந்து சத்தியத்தை கேட்டவங்க தான், அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இப்படிலாம் செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியில. இவங்க பேர் தான் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினவர்கள். ஆனால் உண்மையாகவே மனம் திரும்பினவர்களுக்கு அந்த பேஷன், அந்த தீவிர ஆசை இருக்கும். எப்படியாவது ஆண்டவரை நம்ம பார்க்கணும், அவரோடு கூட நான் நித்தியமாய் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதனால அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்கள் வேதத்தை படித்து அதன் மூலமாக சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ அவருடைய இருதயம் துடிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள்
எனக்கு அறிமுகமானவர்கள் நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. என்னோடு கூட உறவாடினவர்கள் மட்டும்தான், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க மட்டும்தான் பரலோகத்திற்கு நான் கூட்டி செல்வேன் என்பதை தான் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். நான் ஏற்கனவே இந்த பாட துவக்கத்திலே சொன்னேன், யூதர்களுடைய நம்பிக்கை என்ன? அதாவது ஆபிரகாமின் சந்ததியை அவர் கைவிட மாட்டார், நிச்சயமாக ரட்சித்து பரலோகத்திற்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஒருவர் மரணம் அடைந்து பரலோகத்திற்கு போன பிற்பாடு ஆபிரகாம் கேட்பாராம், நீ என்னுடைய சந்ததியில தான் பிறந்தியா, நீ இஸ்ரவேலனான்னு கேட்பாராம். அவன் ஆம் சொன்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கூட பரலோகத்திற்கு அனுப்பிடுவாராம். இல்லை நான் புறஜாதி அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு அனுப்பிடுவாராம். இப்படி தான் யூதர்கள் நம்பினார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் என்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்னுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆனால் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் அந்த இடத்திற்கு போக முடியாது. மாறாக உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பரலோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் இருக்கிற கூட்டம், அங்கே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அங்க இளைப்பாறுதல் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஆனா நரகம் எப்படி இருக்குமா? அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்குமா. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் ஒரு சர்ச்சில் வந்து பேசிட்டு இருக்கார். இந்த மாதிரி பரலோகம் நரகத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அம்மா இந்த பிரசங்கியாரை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் முடிஞ்ச உடனே கேட்டாங்களாம், பாஸ்டர் நீங்க சொன்னீங்க நரகத்துல வந்து அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்னு சொன்னீங்க. அழுக ஒத்துக்கலாம், ஆனா பற்கடிப்பு வந்து சப்போஸ் இந்த உலகத்திலேயே பல்லே இல்லாதவங்க என்ன நடக்கும், அங்க அவங்க பல்லு எல்லாம் கடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கிண்டல் பண்றதா நினைச்சிட்டு அந்த அம்மா கேட்டுச்சான். அப்போ இந்த பிரசங்கியார் அதற்கு பதில் கொடுத்தாராம். என்ன சொன்னாராம்? பல் இல்லாதவர்களுக்கு அங்க பல் செட் கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் இதை எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, நரகம் அப்படின்றது ஒரு மோசமான ஒரு இடம். விரோதின்னு நினைக்கிறவங்க கூட அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணும். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த இடம் ஒரு மோசமான ஒரு இடம். அங்கே அழுகை தான் இருக்கும். அங்கே பற்கடிப்புனா வேதனையின் உச்சக்கட்டம். எப்போ பல்ல கடிப்போம்? அப்படியே தாங்க முடியாத பெயின் இருக்கும் போது தான் என்ன பண்ணிப்போம்? பல்ல கடிச்சுப்போம்ல. சிலர் சொல்லுவாங்க பல்ல கடிச்சிட்டு இரு சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி என்னன்னா வேதனை நிறைந்த இடம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13, 29, 30. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். இப்ப இன்னொரு காரியத்தையும் இங்க இயேசு சொல்றார் பாருங்களேன். உங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தீர்க்கதரிசிகள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பாங்க. ஆனா மனம் திரும்பாத நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. இதை தாண்டி இன்னொரு ஒரு கூட்டத்தையும் நான் கொண்டு வர போறேன். அவங்க எங்க இருந்து வருவாங்கன்னா கிழக்குல, மேற்குல, வடக்குல, தெற்குல இருந்து வர கூட்டம். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் தான் புறஜாதிகள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த கேட்டகரி மூலமாக தான் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நான் சொன்னேன்ல, அவர்கள் புறஜாதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க நரகத்துக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா அவங்க கிட்ட சொல்றாரு, இந்த புறஜாதிகளையும் நான் ரட்சிக்க போறேன். இவர்களும் பரலோகத்திற்கு வரப்போறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துல இவர்களோடு கூட பந்தி இருக்க போறாங்க. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி நம்ம சொல்லக்கூடாது. சில வேளையில நம்ம சொல்லுவோம், காலையில இருந்து நான் ஓவரா இன்னைக்கு சிரிச்சிட்டேன்ப்பா, நான் கண்டிப்பா அழதான் போறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அது கிடையாது இது, சரிங்களா? அதாவது என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, இப்ப இப்படி நினைச்சுக்க கூடாது நீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களாம் கண்டிப்பா லாஸ்ட் போயிருவாங்க, லாஸ்ட் இருக்கவங்களாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. இது வந்து ஆண்டவர் நமக்கு புரியும்படியாக சொல்லுகிறார். பரலோகத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் இருக்கும். நீங்க இவங்கெல்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னவங்களாம் வந்திருப்பாங்க, இவங்க பரலோகத்து இருப்பாங்க அப்படின்றவங்களாம் நரகத்துக்கு போயிருப்பாங்க. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 31, 32. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும்,
ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். இப்போ ஒரு கூட்டம் பரிசேயர் வராங்க. இயேசு மேல நல்ல எண்ணம் இருக்கிறவங்க போல இருக்கு, காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஏரோது என்பவன் இயேசுவை கொலை செய்ய திட்டமிடுகிறான் என்பதை இவங்க கேள்விப்படுறாங்க. அதனால இயேசு எப்படியாவது பத்திரமா போயிட்டோன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க. இது எந்த ஏரோது? அந்த ஏரோது அந்திப்பா. சரியா? இயேசு இப்போ இதற்கு என்ன பதில் கொடுக்கிறார்? 32 அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் இன்னைக்கும் இங்கே தான் இருக்க போறேன், நாளைக்கும் இங்கே தான் இருக்க போறேன், நாளை மறுநாளும் இங்கே தான் இருக்க போறேன். எவ்வளோ நாள் இருக்க போறேன்? நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண போறேன்? பிசாசுகளை துரத்த போறேன், வியாதி உள்ளவர்களை சுகமாக்க போறேன், என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்ற போறேன். எப்படி? 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அப்படின்னா நான் சிலுவையில் போய் மரணம் அடையிற வரைக்கும் இந்த ஏரோதால ஒன்றுமே செய்யவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றியே ஆவேன் என்று சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா பிலாத்து கிட்ட போய் இயேசுவை நிறுத்துறாங்க பாருங்களேன். பிலாத்து பல கேள்விகளை கேட்கிறார். அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இயேசு ஒரு குற்றமும் செய்யாதவர், அவர் நீதிமான் என்று சொல்லி. இப்போ இயேசு ஆனால் அமைதியாகவே இருக்கிறார். ஏன்னா இயேசு கண்டிப்பாக அவர் மரண தண்டனை அடைந்தாக வேண்டும், பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மறிக்க வேண்டும். ஏதாவது நம்ம சொல்லி இவன் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டானா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதை சொன்னால் அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான்றதை மட்டும் சொல்கிறார். கேட்குறாருல, யூதருடைய ராஜாவா நீ? ஆமாம். அப்படின்னோடனே ரோம ஆளுநராக இருக்க பிலாத்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, ஓ யூதருக்கே ராஜா வந்துச்சோ, அப்போ இவனை தீர்த்து தான் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வரணுன்றதுக்காக அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறார். ஆனால் அவரை குற்றம் சாட்டுறதுக்கு ஒன்றுமே சொல்லலை பாருங்களேன். அப்போ பிலாத்துக்கே கஷ்டமாயிருதா. பிலாத்து சொல்கிறான், உன்னை விடுதலை செய்யவும் உனக்கு மரண தண்டனை விதிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னபோது இயேசு என்ன பதில் சொல்கிறாரு? உனக்கு பரலோகத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நீ ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் என்னை ஒப்பு கொடுத்துருக்குறேன், நீங்கள் யாரும் என்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் இங்கே சொல்கிறார். நான் மட்டும் மரணம் அடைய போவதில்லைன்னு சொல்லலை, எருசலேமுக்கு புறம்பாக எந்த தீர்க்கதரிசியும் மரணம் அடைய போவதில்லை என்பதையும் உறுதியாக போய் அந்த நரிக்கு சொல்லிவிடு. ஏன் இந்த இடத்துல இயேசு ஏரோத நரின்னு சொல்கிறாரு? எப்படி கிண்டல் அடிக்கிறாருல, நரி அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கம்னு சொல்லியிருக்கலாம்ல. பொதுவாக ராஜா அப்படின்னா அவங்கள சிங்கத்துக்கு தானே கம்பேர் பண்ணணும். நரி அப்படின்னு சொன்னால் யூத கலாச்சாரத்தில் யாராவது தந்திரமாக வேலை செஞ்சா, கன்னிங்காக வேலை செஞ்சால் அவங்கள நரின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் இந்த மாதிரி ராஜாக்களை ஏன் நரின்னு கூப்பிட்றாங்கன்னா, இந்த ராஜாக்களால் பிற தேசத்தோடு கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அதனால நரி வேலை செய்வாங்க. அப்படின்னா இவர்கள் பலவீனமான அரசர்கள், ஆகவே தந்திரமான வேலைகளை செய்து அவர்கள் அந்த ஆட்சியை தங்களுக்கு தக்க வைத்து கொள்ளுவார்கள். இப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் கூட பல வகையில் நம்ம காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைவதற்காக, தந்திரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் சொல்லி அனுப்புகிறார், என்னை யாருமே கொல்லவே முடியாது அப்படின்றத சொல்லுகிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35. எருசலேமுக்காக இயேசுவின் துயரம். ஜீசஸ் சாரோ ஃபார் ஜெருசலம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. முதல் 2 வார்த்தையை கவனியுங்கள். எருசலேமே எருசலேமே. இயேசு கிறிஸ்து 2 முறை இப்படி சொல்றாருன்னா ஏதோ ஒன்றை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். அவருக்கு ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மார்த்தாள் பாருங்களேன், அவள் பல வேளைகளிலே அவள் தன்னையே கஷ்டப்படுத்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இயேசுட்டு புலம்புறா. என்ன ஆண்டவரே, என் சகோதரிக்கு போய் சொல்லுங்க, எனக்கு வேலை செய்ய சொல்லுங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அவள் எனக்கு உதவியே செய்ய மாட்டிக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்றாருல, மார்த்தாமா மார்த்தாமா, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற, மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் இவ்வளோ வேதனைப்படுற,
தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்லி அன்னைக்கு மார்த்தாள்கிட்ட சொன்னது போல இந்த இடத்துல எருசலேமை பார்த்து ஆண்டவர் புலம்புகிறார். எருசலேமே எருசலேமே அப்படின்னு சொல்லி புலம்புறார். ஏன்னா எருசலேமே எருசலேமே, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உன்னிடத்திலே பல தீர்க்கதரிசிகளை ஏற்கனவே அனுப்பிவிட்டேன். அந்த தீர்க்கதரிசிகளை நீ அசட்டை பண்ணி அவர்கள் நீ கொலை செஞ்சிட்ட. சரி பரவாயில்ல, நானே மேசியாவாக இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோழி வளர்த்துக்கிறீங்களா, கோழி குஞ்சு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே அது மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த குட்டி குஞ்சுகள்லாம் என்ன பண்ணும், அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கும். திடீரென்று அந்த பெரிய கோழி பாத்திரம் மேலே ஒரு பருந்தோ ஒரு கழுகோ சுத்திட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ஒரு சவுண்டு கொடுக்கும் பாருங்களேன், டொக்க 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 டொக்கன்னு சவுண்டு கொடுக்கும். கொடுத்த உடனே வேக வேகமாக அந்த கோழி குஞ்செல்லாம் அந்த சிறகுகளின் கீழே வந்து அப்படியே அடைக்கலம் புகுந்துரும். அந்த கோழியும் அப்படியே விரித்து காட்டும், உள்ளே வந்து அப்படியே உட்காந்துக்கும். அப்படியே அது உள்ளே உட்கார வச்சு அது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் அந்த கழுகு போகிற வரைக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எத்தனை தரமோ சிறகுக்குள்ளே உன்னை மறைத்து வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னும் போது, இப்போ 3 வருஷமா கோழி தன்னுடைய குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக உன்னை விடுதலை செஞ்சேன், பிசாசுகளை உன்னை விட்டு துரத்துனேன், வியாதியிலேருந்து சுகப்படுத்தினேன், நிறைய சத்தியமான வார்த்தைகளை பேசினேன், எத்தனையோ உபதேசங்களை உங்கள் ஜெப ஆலயங்களில் போய் நான் கற்றுக் கொடுத்தேன், உங்கள் தவறுகளை கூட சுட்டி காட்டினேன். இதுதான் நீ செய்கிற தவறு, நீ எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்கள் தவறுகளை கூட நான் சுட்டி காட்டினேன். ஆனால் உனக்கு மனசே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமுள்ள ஒரு குரலோடு கூட அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, கழுகு மாதிரி இப்போ ரோமர்கள் உங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை உங்களுக்கு? நீங்கள் தேவனை விட்டு விட்டதுனால தானே அந்நியர்கள் கரத்தில் உங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆகவே நீங்கள் என்னுடைய சிறகுகளின் கீழே நீங்கள் வந்துருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்றதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது. சரியா? கடைசி வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 13:35. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் லைனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதோ வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் இப்படியே மனம் திரும்பாமே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்கள் இன்னும் சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ரோமர்களை உங்களை அழிக்கப் போகிறார்கள், இந்த வீடு முற்றிலுமாக பாழாக்கப்படுக போகிறது என்று சொல்லி சொன்னாரு. இயேசு சொன்ன அந்த காரியம் கிபி 70 துல்லியமாக இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்பட்டது. கிபி 70 ரோமர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முற்றிலுமாக அழித்து அந்த 2வது தேவாலயத்தையும் எரித்து விட்டு அவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டார்கள். அதனால உலகம் எங்கிலும் இந்த யூதர்கள் சிதறி போனார்கள். ஆனா அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கிறேன், யூதர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசு சிலுவையில் அவங்க தான் அரைஞ்சாங்க, அதனால அவங்க ரட்சிப்பை இழந்து விட்டார்கள், அதனால புறஜாதிகளாகிய இருக்க நம்ம தான் இப்போ ஆவிக்குரிய யூதர்கள், அவங்களுக்கு இனிமேல் அது இழந்து போனாலும் அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிட போவதில்லை. அதற்கான வாக்குத்தத்தம் தான் இது. என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நாள் சொல்ல போறீங்க. இதை கடைசியாக இந்த காரியத்தை நான் சொல்லி இந்த பாடத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிபி 70 இந்த எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது உண்மைதான். ஆனால் 1948ஆம் ஆண்டு மே மாதத்திலே இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாடு துளிர்த்தது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக யூதர்கள் படையெடுத்து போய்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் என்றும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களிலே அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். எதற்கு போகிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு 3வது தேவாலயத்தை கட்ட வேண்டும், அதிலே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு ஆழமான சத்தியம் உண்டு. நம்மளுக்கு வேதாகமத்திலே சகரியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது இதை குறித்து விளக்கமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஒலிவ மலையில வந்து இறங்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார்ல, உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் உங்களிடத்திலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வரப்போகிறார் என்று சொன்னவர் அவர் வரப்போகிறார்.
அப்ப இந்த காலம் என்பது ஆண்டவர் புறஜாதிகளுக்கு கொடுத்திருக்கிற காலம். இந்த புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதை கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்று சொல்லி அழைக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபரும், அது யூதர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் புறஜாதிகளாக இருக்கலாம், யார் வேணாலும் சரி, இவர்களை ஆண்டவர் ரகசிய வருகையிலே எடுத்து செல்வதற்காக அவர் சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலம் சீக்கிரமாக நிறைவாக போகிறது. அதற்கு பிற்பாடு மறுபடியும் யூதர்களுடைய காலம் துவங்க போகிறது. இதற்கு நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை கடைசி கால உபதேசங்கள் அப்படின்ற தலைப்பின் கீழே படிச்சிட்டோம். ஆனாலும் இந்த பாடத்திற்கு இது அவசியமாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்துறேன், சரியா? இதை மிக தெளிவாக விளக்குவதற்காக ரோமர் 11 நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம் என்ற அந்த உருவகத்தை பயன்படுத்தி அவர் சொல்றார் பாருங்களேன். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது, காட்டு ஒலிவ மரம் என்பது புறஜாதிகளை குறிக்கிறது. ஆண்டவர் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒலிவ மரம் இருந்த இடத்திலே அந்த கிளையை வெட்டி விட்டு காட்டுல இருந்த புறஜாதிகளாய் இருந்த நம்மை, காட்டு ஒலிவ மரமான நம்மை ஒலிவ கிளை வெட்டப்பட்டிருந்த அந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறாரு. இப்ப எங்க இருந்து அந்த சாறு, அந்த சத்துலாம் நமக்கு வருகிறது? ஒலிவ வேராகிய, ஒலிவ அடிமரமாகிய இயேசு கிட்ட இருந்து வருது. இதை பெற்றுக்கொண்டு இந்த காட்டு ஒலிவ மரம் ஒலிவ மரமா மாறணும்னு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இந்த காட்டு ஒலிவ மரம் ஒலிவ மரமா மாறின பிற்பாடு ஆண்டவர் அந்த ரகசிய வருகையிலே இந்த கிளையை மறுபடியும் வெட்டி கொண்டு போயிடுவாரு. அப்ப ஒரிஜினலா இருந்த அந்த ஒலிவ மரத்தை மறுபடியும் ஒட்ட வைப்பார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உங்கள் மத்தியிலே வரும் அளவும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள், என்னை உங்கள் மத்தியிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் இங்கே குறிப்பாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரோமர் 11:24 நான் வாசிக்கிறேன். சுவாபத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால், சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா இப்ப பவுல் என்ன சொல்றாரு, அவங்க தான் சுவாப கிளைகள், ஒரிஜினல் அவங்க தான். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படணுன்றதற்காக அவங்கள வெட்டிட்டு உங்களை அங்கே ஒட்ட வச்சிருக்கிறார். அவங்க அதனால நிச்சயமாக மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுவாங்க தான். அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதிகளுடைய அந்த ரட்சிப்பின் காலம் நிறைவடைய போகிறது அப்படின்னு ஆண்டவர் அறிவிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். இத்தனை புறஜாதிகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க அப்படின்ற கணக்கு வைத்திருக்கிறார். அது வரைக்கும் யூதர்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க கடினமாக தான் இருப்பாங்க. 26, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு நாள் வச்சிருக்கிறேன், திரும்பியும் அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க. அது எப்போ? ஒலிவ மலையில் இறங்கும் போது இயேசு தான் அவங்க அறிந்து கொள்ளுவார்கள். அவரை குத்தினவர்களுக்காக ஒரு புலம்புவாங்க. அப்போ இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து அவர்களை அரசால போகிறார். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். அன்னைக்கு அவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட போகிறாங்க. யாக்கோபிட்ட இருக்க பாவத்தை அப்படின்னும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்க பாவத்தை நீக்குவார்னா, இயேசுவை இப்போ அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால பாவ மன்னிப்பு இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, அப்போ பாவ மன்னிப்பு கிடைச்சிரும். சரியா? நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதி இருக்கிறது. இதெல்லாம் நான் சும்மா அவங்களுக்கு செய்யல, ஏற்கனவே அவர்களுடைய தகப்பனான ஆபிரகாமோடு கூட நான் செய்த உடன்படிக்கையை தான் அன்னைக்கு நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்றத சொல்றார். 28, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ எப்படி இருக்கிறாங்க அவங்க? சுவிசேஷம் இயேசு அப்படின்னு சொன்னால் பகைக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் எந்த ஆஸ்பெக்டில் அவங்கள ரட்சிக்க போகிறேன் அப்படின்னா, அவர்களுடைய பிதாக்கு நான் செஞ்ச உடன்படிக்கையின் நிமித்தமாக
அவர்களை நான் ரட்சிக்கப் போகிறேன். அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக நான் ரட்சிக்கப் போகிறேன். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஏன்னா ஏற்கனவே எழுதப்பட்டவைகளை தான் நான் நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்றதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ற விஷயம். அப்போ இதை குறித்து நாம் தெளிவாக இந்த நாளிலே படித்திருக்கிறோம். இயேசுவினுடைய வருகை எப்போ இருக்கும், அதற்கு முன்பாக புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலேயே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் அப்படின்னும் போது கள்ளத்தனமாக பண்ணக்கூடாது, உண்மையாக பண்ணணும். உண்மையாக பண்ணுறவங்க தொடர்ச்சியாக அவருக்குள் வளருவதற்கு அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள், அதன்படி நடப்பார்கள். அவர்கள்தான் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இப்பொழுது நமக்கு இருக்கிற இந்த கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணணும், அவரை அறிகிற அறிவினால நம்ம வளர்ந்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இடுக்கமான வாசல் என்ற தலைப்பின் கீழே மிக தெளிவாக நாங்கள் படித்தோம்ப்பா. இறுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாளிலே இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே நாங்களும் பிரவேசிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். தொடர்ச்சியாக நாங்கள் பெற்ற ரட்சிப்பை அதை நிறைவேற்றுவதற்கான பலனை நீர் தாருமப்பா. சத்ருவானவன் ஒருபோதும் இதை திருடி விடாதபடிக்கு, அழித்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.